இறக்குங்க. என்னடா வெறும் பாடையை மட்டும் தூக்கிட்டு வந்திருக்கீங்க? பாடி எங்க? இதாங்க பாடி. ஏண்டா இந்த பாடிக்கு 2 மூங்கி கம்பு, 3 மாலை, 30 பேர் கூடவா? எங்க செத்தானோ அங்கிருந்து உப்புன்னு ஊதி விட்டா குடிக்குள்ள வந்து விழுந்துட்டு போறான். ஐயோ ராஜ நட நடப்பியே. இனிமே அந்த நடைய நான் எப்பதான் பார்க்க போறனோ? பக்கத்துல ஒரு குழி வெட்டி வைக்கிற, படுத்துக்கிட்டு அப்பப்ப பாத்துக்கிட்டு கெட் அவுட், கெட் அவுட் மேன், கெட் அவுட். இது எதுக்கு குழிக்குள்ள கொண்டு போய் செலவு பண்ண போறியா? தூக்கி எறிங்கடா. அப்பாடா, இந்த எலும்பு கூட புதைச்சதுக்கு கோட்டை அடிச்சுட்டு குப்புறப்படுத்தா தான் சரியா வரும்பா. ஓஹோ, இப்பதாரு நான் இவனை புதைச்சேன். அதுக்குள்ள எப்படி வெளியே வந்தா? அண்டர் கிரவுண்டுக்கு பிறந்திருப்பான் போல் இருக்குதே. ஆவிக்கு கால் இருக்காதுன்னு சொல்லுவாங்க, இவனுக்கு கால் இருக்குதே. சாரி பிரதர், நான் டயத்துக்கு வர முடியல, என்ன மன்னிச்சிரு. ஹலோ, நீ ஆவி இல்லையே, என்ன பழிவாங்க வரலையே? செத்து போனது என் பிரதர். நாங்க 2 பேரும் ட்வின்ஸ், ரெட்டை பிரிவிங்க. உன்னை பிரிஞ்சு இனிமே எப்படி இருக்க போறேன் பிரதர்? இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல. ஒரு 500 ரூபீஸ் கொடு, இதே குழிய தோண்டி உன் அண்ணனோடவே படுக்க வச்சிடுறேன். ஆமா, வெயிட் வெயிட், ஒரு 250 கொடு. டேய், உனக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் குடுறா. டேய் குடுறா. ஒரு வருஷமா நம்ம ஊருக்குள்ள கல்யாணமே நடக்கல. அதுக்கு காரணமா இருக்கிற அந்த நாகு சாகணும். நம்ம ஊர் பொண்ணுங்களுக்கெல்லாம் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். ஆத்தாட்ட நல்லா வேண்டிக்கங்கடி. ஆமா வேண்டிக்குவோம். ஊரே திரண்டு வந்திருக்கிறீங்க, என்ன விசேஷம்? நரகாசுரன் சாகணும்னு உலகமே வேண்டிக்கிட்டது மாதிரி நாகு சாகணும்னு ஊரே வேண்டிக்க வந்திருக்கு. நாகு சாகணும்னு காணிக்கை ஆத்தா மேல அள்ளி போடுங்க, எல்லாத்தையும் ஆத்தா பாத்துக்குவா. பூவும் பழமும் வச்சுதானே சாமி கும்பிடுவாங்க. இது என்ன புது பழக்கம்? தாயி, இந்த ஆத்தாளுக்கு பூவும் பழம் வச்சு சாமி கும்பிட்டா அவ மனசு குளிரும், எல்லாருக்கும் நல்லதையே செய்வா. இந்த மிளகாய் அவ முகத்துல வீசி எறிஞ்சா அவளுக்கு ஆவேசம் வரும் பாரு. அந்த ஆவேசத்துல அந்த நாகவையே அழிச்சு போடுவா தாயி. என்ன தாயி பாக்குற? ஒருத்த சாவறதுக்காக ஊர் ஜனங்களே வேண்டிக்கிறாங்கன்னா அவ எவ்வளவு கெட்டவனா இருப்பா. ஊர் நன்மைக்காக நானும் வேண்டிக்கிறேன், கொடுங்க. இந்த தாயி. ஆத்தாளுக்கு ஆவேசம் வந்துடுச்சு. ஆத்தா உங்க கோரிக்கை ஏத்துக்கிட்டா, காணிக்கை அள்ளி வீசுங்க. ஆத்தா உங்க கோரிக்கை ஏத்துக்கிட்டா, காணிக்கை அள்ளி வீசுங்க. ஓம் ஆளாளி மந்தாயே. நாங்க வந்துட்டான், நாங்க வந்துட்டான். ஐயோ, எனக்கு ஒண்ணும் தெரியாது. இதுக்கெல்லாம் இந்த ஊர்க்காரங்க தான் காரணம். என்ன கொண்டாதீங்க. ஹலோ, வணக்கம். நாகு, யார் பேருக்கு அர்ச்சனை? ஊர் பேருக்கு. இந்த ஊர் நல்லா இருக்கணும், இந்த ஊர் ஜனங்க நல்லா இருக்கணும். அதனால ஆத்தா மனசு குளிர இந்த நவதானியத்தை காணிக்கையா செலுத்துறேன். நாகுவா? இவர் சாவணும்னா இந்த ஊரே வேண்டிக்குது. பேப்பர் கொடு. அப்படின்னா இங்கிலீஷ் பேப்பர் கொடுடா. இங்கிலீஷ்னா? நாகரிகம் இல்லாத நான்சென்ஸ்களா. இந்த தெருவில் இருக்கிறது மொத்தம் 100 பேர் தான். எது கேட்டாலும் இல்ல இல்லன்னு சொல்றீங்களாடா. மொத்தமா செத்து தொலைங்கடா. எனக்கு டிக்கெட் சார்ஜ் கிடைச்சா நான் துபாய் போவேன்டா. ஐயோ, துபாயில என் லைஃப் எப்படி என்ன நான் என்ஜாய் பண்ணேன். ஈவினிங் நேரத்துல அந்த ஒட்டகத்து மேல ஏறிட்டு பேரிச்சம்பழத்தை தின்னுட்டு துபாய் நகரை சுத்தி வரும்போது எல்லாரும் என்ன பாப்பாங்க. எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். ஏதாவது குடுறா. இந்தாயா. 25 50 75 50 25 20. டேய், என்னையாச்சா? ஆச்சு, கணக்கு தான் இடிக்குது. என் கணக்கு கரெக்டா இருக்கு. ஆல்ரெடி நீ டூ லேட். கிளம்பு. உன் டேட் ஆஃப் பர்த் எனக்கு தெரியும். கிளம்புடா. இந்த மாதிரி நேரத்துல நீ எல்லாம் அனுசரணையா நடந்துக்கணும். நீயே புறப்பட்டு சுடுகாட்டுக்கு வந்து என்ன ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லணும். ரேஷன் கார்டே கிடைக்க மாட்டேங்குது. கிளம்புடா. டேய் நில்றா.
எங்கடா குடும்பமா புறப்பட்டீங்க பஞ்சம் முளைக்குவா? அதுக்காக போகலண்ணே, நம்ம ஊரை தான் 18 பட்டி ஒதுக்கி வச்சிருச்சுல, அப்புறம் எப்படி வாழ்றதா, அதான் கிளம்பிட்டோம். 18 பட்டி ஒதுக்கி வச்சிருச்சா? 18 பட்டி ஒன்னா சேர்ந்து இருக்கும் போது நீ என்ன செஞ்ச? அணுகுண்டு செஞ்சு அயல் நாட்டுக்கு வியாபாரம் பண்ணியா, இல்ல இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை பெருக்கி காட்டினியா? என்னடா செஞ்ச நீ சொல்றா? இந்த ஊர்ல ஒன்னால பிச்சை எடுக்க முடியல. சரி, இந்தியா பூரா போய் பிச்சை எடுங்க, ஆனா சாவுன்னா இந்த ஊர்ல வந்தா சாகணும். ஏன்னா நான் துபாய் போகணும். உங்களை நம்பித்தாண்டா இருக்கிறேன். சீக்கிரமா வா. கோ கோ, வந்து சீக்கிரமா சாவுங்க. டேய் நில்லு. என்ன இது? ஆயி. ஓஹோ, பாய் விரிச்சு படுத்து பிச்சையா? போ போடா, சீக்கிரமா வா. டேய் நில்லு. அவனுக்கு தான் பிச்சை எடுக்க போறானுங்க, நீ எங்கடா போற? நல்ல காரியமே நடக்காத இந்த ஊர்ல நடப்பணமா வாழ்றதை விட அசலூர் போலான்னு தான். நடப்பணம் செத்த பணம்னு என்னைக்கோ முடிவு பண்ணி குழி வெட்டியாச்சு. அதுக்கு பணத்தை கொடுத்துட்டு போ. நான் ஏன் சும்மா பணம் கொடுக்கணும்? நீ என் பணம்டா. வெட்டின குழிக்கு நீ பணத்தை கொடுத்தே ஆகணும். பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க பணமே? நான் பணம் கொடுக்க மாட்டேன். ஏண்டா, இந்த 25 பைசா வச்சிட்டு நீ என்ன அமெரிக்காவா போக போற? இந்தா பணமே, இத நெத்தியில ஒட்டிட்டு நான் வெட்ட குழியில போய் படுத்துக்க. பின்னாடியே வர்றேன். போ போ. பாடி இப்பவே நாத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சுடுகாடு வரைக்கும் தாங்காது போல் இருக்க. நாகு நாகு, என்ன தெரியலையா நாகு? நான் தான் மிஸ்டர் தினார், சமீபுரம் துபாய். என்ன படிக்க வைக்க முடியாது சொன்ன எங்க அப்பனை நம்பாம நான் பம்பாய் போய் துபாய் போய் எங்க அப்பன் செத்து போய் நான் சுடுகாட்டுக்கு போய் இப்ப என்னாச்சு? போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. நீயும் காட்டல, நானும் காட்டல. என்ன நீ மலம் காட்டல, நான் சுடுகாட்டல. உன்கிட்ட வரவன நீ அடிக்கிற வெட்டுற, என்கிட்ட வரவன் நான் எரிக்கிறேன் புதைக்கிறேன். எவனோ போயிட்டான். இந்த ஊர்ல இருக்க மாட்டேங்கிறானுங்க. இப்பதான் 2 எரிச்ச 2 புதைச்ச, அதுக்குள்ள ஒருத்தன் புட்டுக்கிட்டான். எப்படியோ நம்ம கலெக்ஷன் ரெடியாகி நான் துபாய் போகணும். நாங்க பட்டுமா, அதுக்கு ஒரு 500, இதுக்கு ஒரு 300, எப்படி ஒரு தொகை சேரு, நம்ம துபாய் போறதுக்கு ரெடி ஆயிடலாம். என்னாச்சு? அரளி விதை அரைச்சு குடிச்சிட்டாமா. ஏதோ திட்டி தொலைச்சியா? இல்லையே, ராத்திரி கூட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தாலே, பாவி மக இப்படி பண்ணிட்டாளே. தாய், என் பொண்ணோட உசுரு. கவலைப்படாதீங்கம்மா, 2 உயிரையும் காப்பாத்திட்டேன். ஐயோ ஐயோ ஐயோ, பாவி மக என் தலையில கொல்லி வச்சுட்டாலே. என்ன பொண்ணு? அடி பாவி மகளே, என் மாற மரியாதை எல்லாம் போச்சு. எவன் கிட்ட போக போறேன் சொல்லு சொல்லு. போன உயிரை இப்பதான் புடிச்சு நிறுத்திருக்கேன். அவன் நிலைமை என்னன்னு தெரியாம இப்படி அடிக்கிற நீ ஒரு மனுஷனா? நான் மனுஷில மிருகம் தான். இவளால என் மானமே போச்சு. இவ புழைக்கிறத விட சாகிறதே மேல். ஷட் அப். முதல்ல இவளை வாழ வைக்க பாருங்க. யார்கிட்ட ஏமாந்தாலோ அவனை கண்டுபிடிச்சு அவனுக்கு கட்டி வைக்க பாருங்க. ஊரை கூட்டி இதுக்கு ஒரு முடிவு கட்டிடுறேன். கவலைப்படாதம்மா, உன் ஆளுக்கு உன்னை கட்டி வைப்பாங்க. ஏண்டா தருதல, கல்யாணம் வேணும்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அதை விட்டு ஒரு பீடையை தொட்டு வந்து நிக்கிறிய. நான் என்னப்பா பண்றது? சும்மா கூப்பிட்டேன், அவளும் வந்துட்டா, நானும் தொட்டுட்டேன். அவன் மட்டும் எனக்கு வேண்டாப்பா, எப்படியாவது என்ன காப்பாத்துப்பா. டேய், யாரு சொன்னாலும் சரி, புள்ள விட மாட்டேன். என்ன இது? ஊரே அல்லோலப்பட்டு கிடக்குது. உன் பையன் ஒரு ஏழை பண்ண கெடுத்துட்டு ஊர்ல பிரச்சனை கிளப்பிட்டாயா? நல்ல வேளையா நீங்க வந்துட்டீங்க. என் மவன் தெரியாம தப்பு பண்ணிட்டான். நீங்க தான் என் பிள்ளையை காப்பாத்தணும். கவலைப்படாத, கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறதா வெளியே வந்து சொல்லு, மத்தத நான் பாத்துக்கிறேன். என்ன மாமா? டேய், ஐயா ஊருக்கு பெரிய மனுஷன், அவர் சொல்றத கொஞ்சம் கேட்போம்டா. என்ன நம்புறல்ல, தட்டோட வெளியில வா. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.